நீங்கள் எல்லோரும் என்கிட்ட ரொம்ப நாளாக கேட்டுட்ருந்த என்னோடய ஹேர் கேர் ரொட்டீன் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்கிட்ட ரொம்ப நாளாகவே நீங்கள் கேட்டுகிட்டே இருந்தீங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோ. என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்க, என்ன பேக் போடுறீங்கன்னு இது 2 தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாமா? நான் இந்த ஆயில் தான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். உங்களுக்கு நான் வீடியோக்காக எப்போ முடியுமோ அப்போ வீடியோ எடுத்து போடலான்னு தான் நான் இப்போ வீடியோ எடுக்கிறேன். இந்த ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்னு தான் உங்ககிட்ட காட்ட போகிறேன். ஃபர்ஸ்ட் நான் அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் எண்ணெய் வந்து 1/2 லிட்டர் எடுத்திருக்கேன். செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய். நீங்கள் ரெடிமேட் ஆயில் யூஸ் பண்ணாமல் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயை பார்த்து வாங்கிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இதில் ஆட் பண்ணியிருக்க எல்லா இன்க்ரீடியன்ட்மே உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் கண்டிப்பாக கிடைக்கும். இதுக்கு முதல்ல நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா வெட்டி வேர் தான் எடுத்திருக்கேன். இந்த வெட்டி வேர் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேரை வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நெல்லிக்காய், காஞ்ச நெல்லிக்காய். இந்த காஞ்ச நெல்லிக்காய் நீங்கள் கடையில் கேட்டாலே உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜடா மஞ்சள். இந்த ஜடா மஞ்சள் வந்து நமக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். ரொம்பவே நெருக்கமாக இருக்கும் நமக்கு பார்க்கறதுக்கு. இந்த மாதிரி நம்மளோட ஹேரும் ரொம்ப அடர்த்தியாக வளர்றதுக்காக தான் நம்ம இந்த ஜடா மஞ்சள் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வேம்பாலப்பட்டை. இந்த வேம்பாலப்பட்டை ரொம்பவே முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட்ங்க. இதோட கலர் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர் டார்க்காக இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். பிளாக் கலரில் இருக்காது. நீங்க கடையில பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த பாட்டில்ல உள்ள ஆயில் எல்லாமே காலி ஆயிடுச்சு. நான் இது ப்ரிப்பேர் பண்ணி 6 மந்த்க்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு வேற நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாட்டில் ஃபுல்லாகவே க்ளீனாக வாஷ் பண்ணி நம்ம வெயிலில் காய வச்சு எடுத்துக்கணும். ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா நான் 1/2 லிட்டர் எடுத்திருக்கேன். 1/2 லிட்டருக்கு எவ்வளோ இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்கணுமோ அதை நான் சேர்த்திருக்கேன். இதுல நீங்க பாதியா சேர்த்துக்கோங்க. இப்ப காஞ்ச நெல்லிக்காய் பாத்தீங்கன்னா நான் 10 நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். உடைச்ச பீஸு தான். நீங்க இதுல 1/4 லிட்டர் சேர்க்குறீங்க அப்படின்னா பாதியா நீங்க சேர்த்துக்கோங்க. ஜடா மஞ்சள் பாத்தீங்க அப்படின்னா நான் ஒரு 5 பீஸ் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வேம்பாலப்பட்டை நான் ஒரு 4 பீஸ் சேர்த்திருக்கேன். நான் 1/2 லிட்டருக்கு தான் இந்த இன்க்ரீடியன்ட் ஃபுல்லாவே எடுத்திருக்கேன். இதுல நீங்க பாதியா எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வெட்டிவேர் பாத்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். இந்த 4 இன்க்ரீடியன்ட்மே நம்மளோட ஹேரை வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக வச்சுக்கும். ஹேரை வந்து ஸ்ட்ராங்காகவும் கொட்ட விடாமல் நமக்கு 3 மந்த்லேயே நம்மளோட ஹேர் க்ரோத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணியும் நமக்கு கொடுக்கும். இந்த ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. பாத்திரம் எடுத்துட்டு நீங்கள் அதில் ஆயிலை விட்டுக்கலாம். ஆயில் ஊற்றுனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சிம்லேயே வச்சுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் அந்த ஆயிலை ஹீட் பண்ணி விடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கை வச்சு பார்த்தா உங்களுக்கு அந்த ஹீட் வந்து ஆகிற மாதிரி இருக்கும். அந்த டைமில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிட்டு அந்த ஆயிலை லைட்டாக ஆற வச்சுக்கோங்க. ரொம்ப ஆற வச்சிடாதீங்க. ஏதோ சூட்லேயே நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்ணாடி பாட்டில் இருந்துச்சுன்னா அந்த பாட்டிலில் நீங்கள் ஆயில் ஊற்றுறது தான் ரொம்பவே நல்லதுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆயில் நல்லாவே ஆறிடுச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க இன்க்ரீடியன்ட்டை அந்த பாட்டிலுக்குள்ளே போட்டுக்கலாம். நீங்கள் கொஞ்சம் பெரிய பாட்டிலாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு அது ஊறுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த இன்க்ரீடியன்ட் எல்லாத்தையும் நம்ம உள்ளே போட்டுக்கலாம். காஞ்ச நெல்லிக்காய் ஏன் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஹேரில் உள்ள பிளட் சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். நம்ம அந்த ஆயில் வச்சு இந்த ஜடா மஞ்சள் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹேரை வந்து நெருக்கமாகவும் ரொம்ப அடர்த்தியாகவும் வச்சுக்கிறோம். நம்ம ஹேர் வந்து கொட்டாமல் இருக்கும். இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் இந்த வேம்பாலப்பட்டை தாங்க. இந்த வேம்பாலப்பட்டை நம்மளோட ஹேரை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கும். நிறைய பேருக்கு தலையில் அதிகமான இச்சஸ் இருக்கும். அந்த இச்சஸையும் இது வந்து நமக்கு கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். இந்த 3 இன்க்ரீடியன்ட் போட்டதுக்கப்புறம் கடைசியாக நீங்கள் வெட்டி வேற மேலே போடுங்க. இப்போ இதில் நம்ம ஹீட் பண்ணி வச்சுருக்க ஆயிலை நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ ஃபுல்லாகவே நம்ம ஊற்றியாச்சு. நீங்கள் இந்த ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நைட் டைம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நம்ம ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நைட்டு ஃபுல்லாக அந்த ஆயிலை ஊற வச்சுருங்க. ஓவர் நைட் ஃபுல்லாக அந்த ஆயிலை ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம மார்னிங் என்ன பண்ணணும் அப்படின்னா வெயிலில் எடுத்து இந்த ஆயிலை நம்ம வைக்கணும்.
நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஆயிலை ஒரு 2 டேஸ் வெயிலில் நீங்கள் வச்சு காய வச்சு எடுத்துக்கோங்க. 2 டேஸ் ஃபுல்லாகவே அந்த ஆயில் வந்து வெயிலில் இருந்தால் தான் அதோட கலர் நமக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆயில் ஃபுல்லாகவே நல்லா ரெட்டிஷாக மாறிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன ஹேர் பேக் யூஸ் பண்ணுறதா உங்கள்கிட்ட நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முதல்ல பார்த்திங்கன்னா நான் முருங்கைக்கீரை தான் எடுத்திருக்கேன். முருங்கைக்கீரை நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கத்தாழை ஜெல்லு தான் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கத்தாழை வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சின்னா எடுத்துக்கோங்க. இல்லை அதுக்கு பதிலாக நீங்கள் எக்கு கூட ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் ஆளி விதை தான் எடுத்திருக்கேன். இந்த ஆளி விதை வந்து நமக்கு நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும், மளிகை கடையிலையும் நமக்கு கிடைக்கும். இந்த 3 இன்க்ரீடியனை வச்சு தான் நம்மளோட ஹேர் பேக் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். வாங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். நான் அதுக்கு முதல்ல ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ ஹேர் பேக் வந்து எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தண்ணிக்கே நான் 3 ஸ்பூன் ஆளி விதை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆளி விதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணியை கொதிக்க வச்சு நான் ஆளி விதையை அந்த கரெக்டான பதத்துக்கு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி லிக்விடாக நமக்கு இருக்கணும். எண்ணெயை நம்ம ஊற்றினா எந்த மாதிரி நமக்கு வலுவலுன்னு இருக்குமோ அந்த பதத்தில் நீங்கள் எடுத்துக்கோங்க. ரொம்ப கெட்டியாக எடுத்துடாதீங்க. இப்போ ஒரு ஃபில்ட்ரு வச்சு இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப ஜெல்லி பேஸும் இல்லாமல் லிக்விடாகவும் இல்லாமல் கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா முருங்கைக்கீரையை நம்ம தண்ணி ஊற்றி கரெக்டான பதத்துக்கு அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போது அதில் ஆளி ஜெல்லை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அலோவேரா ஜெல்லை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அலோவேரா ஜெல்லை வந்து நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுக்காமல் அந்த ஜெல் பேஸை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. மிக்சியில் அரைச்சிங்க அப்படின்னா ரொம்ப தண்ணியாகிடும். இப்போ 3ஐயும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாமா? நீங்கள் முதல் நாள் நைட்டே ஆயில் நல்லா வச்சுக்கோங்க. தலையில் ஆயில் வைக்கல அப்படின்னா நீங்கள் குளிக்க போகிறதுக்கு 1/2 ஹவருக்கு முன்னாடியாவது தலையில் ஆயில் வச்சு குளிங்க. அப்போ தான் நம்மளோட ஹேர் வந்து ரொம்ப கொட்டாமல் இருக்கும். ஆயில் வைக்கிறதுக்கு முன்னாடி பெரிய பல்லு சீப்பு போட்டு நீங்கள் நல்லா சிக்கு எடுத்துக்கோங்க. எப்பயுமே நம்ம எண்ணெய் தேய்க்கிறதுக்கு முன்னாடி சிக்கு எடுத்துகிட்டு தான் நம்ம எண்ணெய் தேய்க்கணும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா எனக்கு 1-2 ஹேர் தான் எனக்கு வந்திருக்கு. இந்த மாதிரி சிக்கு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆயில் வச்சிடலாம். நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஆயிலை எடுத்துக்கோங்க. நீங்கள் ரெகுலராக ஆயில் யூஸ் பண்ணலை அப்படின்னாலும் நீங்கள் குளிக்க போகும்போதாவது ஆயில் வச்சுட்டு குளிங்க. அப்போ தான் நம்மளோட ஹேர் வந்து அதிகமாக கொட்டாமல் இருக்கும். இந்த ஆயிலோட கலர் பார்த்திங்கன்னா நல்ல ரெட்டிஷாக இருக்குது. நமக்கு நம்மளோட உள்ளங்கையில் வச்சு நல்லா தேய்ச்சிட்டு அதை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணும்போது நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணி விடாமல் லைட்டாக மசாஜ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளை ஹேரில் உள்ள வேர் வரையும் நமக்கு நல்லா அந்த ஆயில் இறங்கும். ஆயில் வச்சதுக்கப்புறம் ஒரு 1/2 ஹவர் கழித்து நீங்கள் ஹேர் பேக்கை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஹேர் பேக் எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்துடலாம். அதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது நல்லா கையில் கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் ஹேருக்கு பேக் போடும்போது ரொம்பவே மெதுவாக போடுங்க. ஏன்னா சிக்கு பிடிச்சிட்டு அதுலேயும் நமக்கு பாதி ஹேர் வந்து கையோடு வந்துடும். உங்களுக்கு வீடியோவில் ஸ்பீடு நான் வச்சுருக்கேன், அதனால் உங்களுக்கு ஸ்பீடாக தெரியல. நீங்கள் போடும்போது ரொம்பவே பொறுமையாக போடுங்க. உங்களோட ஸ்கேல்ஃபு ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு லேயராக எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஹேர் பேக் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம முருங்கைக்கீரை அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துருக்கிறனால நமக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இறங்கிரும். நம்மளோட ஹேரும் ரொம்பவே என்ஜாய் பண்ணும். இப்போ பேக் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. நிறைய பேர் ஹேர் பேக் போட்டு 1 ஹவர் கழித்து கூட நம்ம ஹேர் வாஷ் பண்ணுறோம். அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட ஹேர் வந்து ரொம்பவே ட்ரை ஆயிரும். 30 மினிட்ஸ்லேயே நீங்கள் ஹேர் பேக்கை வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் இந்த ஹேர் பேக் போட்டிங்க அப்படின்னா. நீங்கள் ஹேரை துவட்டும் போது நல்லா சாஃப்டான டவல் வச்சு துவட்டுங்க. அப்போ தான் நமக்கு ஈஸியாக ஹேர் வந்து உடையாமல் அப்படியே இருக்கும். சிக்கு எடுக்கும்போதும் நீங்கள் நல்லா பெரிய பல் வச்சு சிக்கு எடுங்க. அப்போ தான் நமக்கு ஹேர் வந்து அப்படியே அந்துட்டு வராமல் அப்படியே இருக்கும். சின்ன பல் போட்டு சிக்கு எடுத்திங்க அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக ஹேர் வந்து அந்துட்டு தாங்க வரும்.
உங்களுக்கு ஹேர் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆயிலையும் இந்த பேக்கையும் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும். நீங்கள் எப்போ தலைக்கு குளித்தாலும் நைட்டு நீங்கள் ஆயில் வச்சுட்டு படுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. ஏன் அப்படின்னா நம்ம வந்து படுக்கும்போது நம்மளோட ஹேர் வந்து உடையிறதுக்கு ரொம்ப சான்சஸ் அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் ஆயில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப மாய்ஸ்சரைசராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.